ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக. அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னா அடுத்தடுத்த 2 நம்பருக்கு நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கணும். அதோட மதிப்பு 1 அப்படின்னு வந்துன்னா அதுதான் சார்பகா எண்கள். ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த இரு எண்களை எழுதிக்கிறேன். என்ன இல்லைனா n, n கூட்டல் 1. அதாவது 2னா 2க்கு கூட 1 கூட்டினாதான் 2ஓட அடுத்த எண் கிடைக்கும். 2ஓட அடுத்த எண் என்னது 3. 2 1 கூட்டுங்க 3. இந்த மாதிரி தான். அப்போ எண் எடுத்தா எண்ணுக்கு கூட 1 கூட்டினா இதோட அடுத்த எண் கிடைக்கும். இனி யூக்ளிடின் வகுத்தல் விதி அதை எழுதிக்கலாம். A is equal to B into Q கூட்டல் R where 0 less than equal to R less than B. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஏயோட மதிப்பு என்னன்னா இது ரெண்டில் எது பெருசோ அதுதான் ஏயோட மதிப்பு. பெருசு என்னன்னா n கூட்டல் 1. அப்போ ஏக்கு பதில் n கூட்டல் 1ன்னு எழுதிக்கலாம். பின்னா சிறிய மதிப்பு n. இனி Q என்ன R என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பெரிய மதிப்பான n கூட்டல் 1 உள்ளே எழுதிருங்க, சிறிய மதிப்பான n வெளியே எழுதிருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு கூட எதை பெருக்கினா n கிடைக்கும்? 1 பெருக்கினா தான் கிடைக்கும். 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1 என்னையும் பெருக்கினா n தான். ஓகே, இப்போ கழிக்கலாம். ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? ப்ளஸ் 1. அதை இறக்கிடலாம். இப்போ மேலே என்னது இருக்குது? 1. அதுதான் Qவோட மதிப்பு. அப்போ இன்ட்டு 1 கூட்டல் ஆர்னா மீதினா கீழே இருக்கக்கூடியது 1. இப்போ ஆரோட மதிப்பு 1 கிடைக்குது. நம்மளுக்கு என்ன வரணும்? 0 வரணும். 0 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். அப்போ 1 0க்கு சமம் இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு இந்த குறியீடை போடணும். போட்டுக்கிட்டு 0. இனிமே 1க்கு முன்னாடி என்னது இருக்குது? n இருக்குது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய n ஏயோட மதிப்பு, வெளியே இருக்கக்கூடிய 1 பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். என்ன கிடைக்கணும்? 1 கூட எதை பெருக்கினா n கிடைக்கும்? என்ன பெருக்கினா என்னையும் 1 பெருக்கினா n தான். சரிங்களா? இப்போ கழிக்கலாம். கழிச்சா 0 கிடைச்சிடும். ஓகே, இப்போ மேலே என்னது இருக்குது? n. இதுதான் Qவோட மதிப்பு. அடுத்து கீழே என்னது இருக்குது? 0. இதுதான் ஆரோட மதிப்பு. இப்போ நம்மளுக்கு ஆரோட மதிப்பு 0 கிடைச்சிடுச்சு. ஆரோட மதிப்பு 0 கிடைக்கும் போது பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா, அதாவது சமத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது. அப்போ எழுதிக்கிறேன் n மற்றும் n கூட்டல் 1 மீப்போவா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்த 2 எண்கள் சார்பகா எண்களாக தான் இருக்கும். அப்போ கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவப்பட்டதுன்னு எழுதிருங்க. கொஸ்டினில் நிறுவுக அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் ஆன்சரில் நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். அதை தான் நானும் எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவப்பட்டது. இவ்வளோதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.